நான் ரொம்ப வருஷமா திருப்பதி போகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து எனக்கு வந்துட்டே இருக்கு. என்னால போக முடியல அப்படி. திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெறைய பிரச்சனைகள் வருது. இதுலயே நெறைய பேருக்கு குலதெய்வம் கோவிலுக்கே போக முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. இதுக்கு கிரகங்கள் காரணமா? இல்ல அவங்களுடைய கர்மா காரணமா? எண்ணங்கள் தாம்மா காரணம். ம். அதாவது அதுதான் சொன்னேன். நம்ம இந்த இதுக்கு முன்னாடி பேசினேன் இல்லையா? இறுக்கி புடிச்சுக்கணும். சில விஷயங்கள் போக விடாதுதான். அது என்னன்னா, உங்களுக்கு நல்லது நடந்துருச்சுன்னா, ம். இப்போ நீங்க இந்த மைக்கு வச்சதுக்கு அப்புறம் என் வாய்ஸோட விஷயம் மேல ஏறத்தானே ஏறுது. உங்க வாய்ஸோட விஷயம் மேல ஏறத்தானே ஏறுது. அப்ப அந்த மைக்கு வச்சோன்னு அந்த வைப்பு கொடுக்குது இல்ல. ஓ. அப்ப அந்த மாதிரி கோவிலுக்கு போனோன்னு அந்த வைப்பு வருமே. ம். கிரகங்கள் விடாது. ஓகே. கிரகங்கள் விடவே விடாது. நல்ல விஷயங்கள் இருந்தா போக வைக்கும். இந்த குலதெய்வம் விஷயத்துல அவங்களோட உண்மையான குலதெய்வம் என்னன்னு இருக்கிற இடத்துலயே அவங்க வந்து குழப்பமாயிடுவாங்க. ஓகே. அதுல வெத்தலை பிரசனம்னு ஒண்ணு உண்டு. ம். அதுல குலதெய்வத்தை பார்க்கலாம். அதை நானும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களோட மூதாதையர் இருக்காங்கல்ல, ஆன்சிஸ்டர்ஸ் சொல்லுவோம். அவங்களோட இதுல அவங்க அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவோட அப்பா, இந்த மாதிரி எள்ளு தாத்தா, இந்த மாதிரி பெரிய தாத்தா, இந்த மாதிரி பார்க்க அவங்க பேரை எடுத்தாங்கன்னா, சில பேருக்கு நான் வந்து எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு 30% குலதெய்வம் சம்பந்தமா தான் பேர் வச்சிருப்பாங்க. ஓகே. ஆ. அப்படி அவங்க குலதெய்வத்தோட எந்த குலதெய்வம்னு அவங்க கண்டுபிடிக்கலாம், அவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு. ம். இப்போ எங்ககிட்ட தான் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு குலதெய்வம் வேணும், எனக்கு குலதெய்வம் பார்க்கணும், எனக்கு குலதெய்வம் எங்க, எனக்கு குலதெய்வம் எங்கன்னு விநாயகருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சுவாமிகிட்ட கேட்டாலே அந்த ஊரோட விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஆனா அதுக்கு நம்பணும்.